Miss Vasanthi, if you don't stop this strike now, you'll be expelled from this college. போராடுவோம் போராடுவோம் ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை You can expel me sir but I have a question நம்ம காலேஜ்ல யாரும் அநாகரிகமா Dress பண்ணவும் இல்ல அசிங்கமா ஹர்ட் ஆவற மாதிரி கமெண்ட் அடிக்கவும் இல்ல நாங்க எதையும் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறோம் அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்ல அக்கா தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் அசம்பாவிதமா புடவை நழுவும் போதோ இல்ல டிரான்ஸ்பரண்டா Dress பண்ணும்போதோ அவங்க உணர்வு என்ன சார் வீட்ல இருக்கிற மாதிரி வெளியும் இருக்க அவங்க தான் பழகிக்கணும் வெறும் ஆடையால யாரும் வசந்தர போறதும் இல்ல தாழ்ந்தர போறதும் இல்ல எங்களால Dress கோட்னு சொல்றத ஏத்துக்க முடியாது சார் அந்த வசந்தி எங்க தெரியல தேடணும் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு வளைஞ்சு வளைஞ்சு நான் ஒடிஞ்சே போயிட்டேன் சூசன் இது வசந்தியா பேசுறது இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடெண்டே அப்ப இல்ல உன் கேலிபர்ல பாதி கூட இல்லாதன்னா உன்னை பார்த்து உன்ன மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா இருக்க என்னாச்சு உனக்கு என்னால குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷியஸ் மட்டும் எனக்கு சொல்லாத சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு எது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை நீ யாருக்கும் தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படி ஆன வாழணுங்கிறத விட சுயமரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா டெய்லி ஆபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாத எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான் ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் only then will the world begin to change for you நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும் நீ அது இல்ல your dream is your signature உன்னால முடியும் நிச்சயம் முடியும் நீயே பாரு இந்த கேர்ள்ஸோட சுதந்திரமான உடையிலையும் சுதந்திரமான சிரிப்பிலையும் கூட வசந்தி இருக்கா அந்த வசந்திய நான் பார்க்கணும் இனிமே அவளை மட்டும்தான் பார்க்கணும் மேடம் காலையில பார்த்தேன் சூப்பரா இருந்தது கலக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது மேடம் என்னடி திடீர்னு எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க காரணம் இருக்கு சொல்றேன் மேடம் என் பையன் தான் காட்டினான் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது தேங்க்யூ என்னடி வாங்க ஃபேஸ்புக்ல காட்டுறேன் ஃபேஸ்புக் நண்பர்களே வணக்கம் என் பேரு வசந்தி வயசு 36 இது என் சொந்த முகம் இந்த ஃபேஸ்புக்ல சொந்த முகத்தை கூட காட்டாம சூர்யா முகத்திலையும் நயன்தாரா முகத்திலையும் கருத்து சொல்லும் இளைஞர்களே இளைஞிகளே குடியரசுத் தலைவர் முன்னால மயங்கி விழுந்து இந்த உலக நாடுகள் மத்தியில இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் தலகுனிவை ஏற்படுத்தினது நான் தான் என்னோட சொந்த வாழ்க்கையில வேலை அதிகமா இருந்ததாலையும் ஒரு நாள் முழுக்க உங்களை மாதிரி ஃபேஸ்புக்லயே இருக்க முடியாததாலையும் உங்களை தாமதமா சந்திக்கிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன பற்றிய கமெண்ட்டுகளும் கார்ட்டூன்களும் சிறப்பாக இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா உங்க கற்பனைக்கும் ஓவியத்துக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன் கவனமா பாத்துக்கங்க ஹால்ல நான் நிக்கிறேன் என்னை சுத்தி 7 கருப்பு பூனை 4 வெள்ளை பூனை அதுல ஒண்ணுதான் ஃபீமேல் வயர்லெஸ்ல பிரசிடென்ட் வந்துகிட்டே இருக்காருன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு டோட்டல் சைலன்ஸ் யாருமே பேசல நம்புங்க நான் மட்டும் தான் மூச்சு விடுறேன் கதவு திறக்குது பிரசிடென்ட் வந்துட்டார் உலக சரித்திரத்திலே முக்கியமான அந்த வினாடி பிரசிடென்ட் எனக்கு முன்னால வந்து
2 கைகளையும் கூப்பி நமஸ்தேன்னாரு. நேரத்தெல்லாம் ஃபேஸ்புக்கு காணிக்கையாக்கிட்டு காதலையும் பெட்ரூமையும் சொந்த வாழ்க்கையையும் ஒளிவு மறைவே இல்லாம வெள்ள உள்ளத்தோட திறந்து காட்டி சமுதாய தொண்டு செய்யும் நண்பர்களே, மயக்கம் எனக்கு புதுசில்ல. முதல் முறை ஒருத்தரை பார்த்து மயங்கின மனைவியான, 2வது முறை மயங்கின தாயான, இப்போ பிரசிடென்ட் முன்னால மயங்கி விழுந்து உங்களுக்கு எல்லாம் சகோதரியான. மயக்கம் எப்பவுமே நான் உயர்த்தி இருக்கு. காலம் இன்னும் இருக்கு உறவுகளே. வெயிட் அண்ட் see. இனி யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு வாய் இருக்கு. பெருமாளே, ஐயோ, வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைனை தான் தேடிட்டு இருக்கேன். இல்ல, நான் துளசி பாட்டியை பார்க்கணும். நேற்று அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கடை பையன் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. உங்களுக்கு அட்ரஸ் வேணுமா? ஆமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்துடுறேன். இட்ஸ் வைரல். என்னோட மெசேஜ் பாக்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. வசந்தியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி தள்ளுறாங்க. வசந்திக்கு எங்க இருந்து வந்தது இவ்ளோ கட்ஸ்? ஒரு நாள் நான் மிதிலாவோட அம்மா வச்சே நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். டாடியால நம்பவே முடியலமா. திருப்பி திருப்பி பார்த்தாரு. ஹி இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஐடி கார்டை ஏடிஎம் குள்ள விட்டுருக்காரு. பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் குள்ள போயிருக்காரு. சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு, ரீசெட் பண்ணனும். அப்பா எங்க? இன்னும் வரல. செடிக்கெல்லாம் டெய்லியும் தண்ணி ஊத்துறியாமா? இன்னும் 2 நாள் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆள் வர சொல்லிருக்கேன். ஏமா? காய்ப்பு முடிஞ்சிருச்சு. பண்றதுன்னா மறுபடியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். யார் இருக்கா? இந்த ஃபுட்டு தாமா பிரச்சனை. மாசத்துல ஒரு நாள் சாப்பிடுறது வருஷம் பூரா சாப்பிடுறது கொடுமையா இருக்குமா? வசந்தி, நீ என்ன பண்ற? வெரைட்டியா சமைச்சு அதை கிளிக் பண்ணி உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற. நான் சீக்கிரமே அயர்லாந்து வந்துருவேன், நீ கவலைப்படாத. தேங்க்யூமா. ஓகே, கண்ணத்தை காட்டு. பாய். நாளை மறுநாள் உங்கள் ப்ரோக்ராம் என்ன? ஒர்க்கிங் டே சார். ஆஃபீஸ் போகணும். வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலைல 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார், ஆக்சிடென்ட் கேஸ் சம்பந்தமா நாளைக்கு 5 மணிக்கு டி நகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தேட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவ. அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா?
அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல நீ மிதிலாவுக்கு ஏதாவது வீடு கதை சொல்லி கொடுத்திருப்ப. அத அவ அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பா. மனுஷன் திணறி போயிருப்பாரு. யாரு இந்தியன் பிரசிடென்டா? ஒன்ன டேய், எப்படி இந்த மேட்டர் லீக் ஆக போகுது? டிவி பத்திரிகைன்னு இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டியை கொடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லிருக்காரு. அப்படியே கொடுத்தாலும் அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாதே. ஆமா, ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் தான். மிதிலா வரட்டும். இதுதான் ஜனாதிபதி மாளிகை, அவர் இருக்கிற இடம். அப்பா, சொந்த வீடா வாடகை வீடா? கவர்மெண்ட் வீடு, வாடகை கிடையாது. அது எப்படி? கவர்மெண்ட் கோட்டேஷன்னா கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல? ஹலோ, உங்க கையால டீ சாப்பிடணும் போல் இருக்கு. உள்ள போய் போட்டு வாங்க. சரி. போங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகையை தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். ஆனா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வராரே. ஆமா, உன் கூட யார் வரா? நான் போல. அவர் தனியா உட்காந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க போலனா அவர் கருப்பு போனப்படி அனுப்பிடுவாரு. உன்னையும் டீ போடுறது உள்ள அனுப்பணுமா? சும்மா ஏதாவது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து தவற விட்டுறாதம்மா. பிரசிடென்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட? என்னன்னு சொல்ல மிதி, பிரசிடென்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லிருக்காரு. முதல்ல உன் கோவத்தை விட்டுட்டு என்ன கேட்டேன்னு சொல்லி தொலை. சரி, நீ என்கிட்ட பேச வேணாம், நானும் உன்கிட்ட பேசல. என்ன கேட்டேன்னு சொன்னா போதும். என்ன கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்ல, மிதிலாவே கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் போய் சொல்லையே. இது எங்க அம்மாவோட கேள்வின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். சரி, சமாதானமா போயிடலாம். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசி நீ அயர்லாந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன கேட்டேன்னு சொல்லுடி. 13 வயசாவது, தலை பிணிக்க தெரியல, யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல. அம்மா குமான் வருவல்ல, அயன் பாக்ஸ மூஞ்சில தேக்கிறவா. நீ ஏன் வயித்துல பிறந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட? தி ரோல் ஆஃப் ரேடியோ இன் பில்டிங் ஆர் நேஷன். அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, எங்க வச்சேன்னு தெரியலையே. இது பாருங்க. அந்த வாணி ராணி சீரியல்ல வாணி கட்டிட்டு வந்து புடவை இருக்கேன். நல்லா இருக்கியா டீச்சர்? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டிவில பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடண்ட் சொல்லி சொல்லியே நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஏன் மருமக? நீங்க வசந்தி மேம் தானே? ஆமா மேம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஹே தீபா, போய் நீ ஏன் மருமக? கங்க்ராட்ஸ் மேம். என்ன கேள்வி அது? போட்டோ காட்டு. அது சஸ்பென்ஸ், செக்யூரிட்டி ரீசன்ஸ். கிரிஜா, எங்க இருக்க? ஆபீஸ் கேண்டீன் போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா, லீவை போட்டு ஜாலியா இருக்க? அது இருக்கட்டும், அந்த ஊருக்கு முஞ்ச எங்க இருக்கா? யாரு, ராணியா? கேண்டீனுக்கு தான் போனா. நீ உடனே அங்க போ. எதுக்கு? சீக்கிரம் போ. அவளுக்கு முன்னாடி நான் பிரசிடென்ட்ட மீட் பண்றத பத்தி பேசு. ஓ, ஓகே ஓகே ஓகே. வசந்தி, என்ன கலர் புடவை? ஐயோ, பிரசிடென்ட்ட பத்தி பேசு. பிரசிடென்ட்டே பேசினாரா? ஐயோ, குடும்பத்தோட லஞ்சா? கொடுத்து வச்சவடி நீ.
செத்தாடியாவா கலக்கு கலக்கு. அதிர்ஷ்டக்காரிடி நீ. ஒரே நாள்ல பிரசிடென்ட்ட பாக்குற, கவர்னரை பாக்குற. எப்படியும் இந்த வருஷம் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட்டா ப்ரொமோட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னைய கொஞ்சம் பாத்துக்கோடி. ஐயோ இப்படிலாம் கலக்குனா நானே செத்துடுவேன் போல இருக்கே. அவ எல்லாரும் ரத்த கண்ணீர் பார்ட் 2 ஆயிருப்பாளே. என்னால பார்க்க முடியலையே. என்னது, வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குதா? என்னாலயே முடியலடி. கண்டிப்பா உனக்கு ஒரு கம்மலாவது வாங்கி பிரசன்ட் பண்றேன் கிரிஜா. என்ன? கவர்னரோட மீட்டிங் ஃப்ரைடே தான். ஏன்னா பிரசிடென்ட்டோட மீட்டிங் Thursday முடிஞ்சு டின்னர் இருக்கும். தினத்தந்தில அரைப்பக்கம் போட்டிருக்கேன். படிக்கலையா? நான் எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கேன். இப்ப கூட பஸ்ல தான் டிராவல் பண்றேன். ஓ மேம், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல 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 மேம், ப்ளீஸ் உட்காருங்க. ஹலோ கிரிஜா, நான் இன்னும் பிரசிடென்ட் பார்க்கவே இல்லை. இப்பவே இப்படி இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் போட்டோவோட முழு செய்தி வரும். அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு தான். சார், டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. ஏய் கெஞ்சி கேக்குறேன்டி, டென்ஷனா இருக்கு. இப்ப வாத சொல்லு. என் வயித்துல இருக்கும்போது தான் என் பொண்ணா இருந்த. அதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு புள்ளையா வளர்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இரு. வணக்கங்கா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு ஃபோன் பண்ணு. போயிட்டு வாங்க. உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். வான்னு கூப்பிடு. உனக்கு உடம்பு சரியில்லையாமே? வயசாயிடுச்சுல்ல. நீ என்ன பார்க்கவா வந்த? ஆமா, இந்தா. எதுக்குமா இதெல்லாம்? எல்லாம் எங்க வீட்ல விளைஞ்சதுதான். உக்காரு, காப்பி வாங்கிட்டு வரேன். இப்ப வேண்டாம். எனக்கு 4 பயலுக. எவனும் நான் எப்படி இருக்கேன் என்ன ஆனேன்னு கூட பாக்குறதில்ல. நீ நம்புவியா? ஒரு பொண்ணை பெத்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பாளான்னு காலையில் தான் நினைச்சேன். நீ வந்துட்ட. அப்புறம் நான் உன் பொண்ணு இல்லையா? என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன போய் பார்க்கணும்னு வந்திருக்கியே. உள்ள வா வா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நடவடியா தானே இருக்கேன். மனுஷங்களுக்கு நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கங்கிற நம்பிக்கை வேணும். ஒருத்தர் இருக்கணும். அந்த தைரியத்திலேயே 100 வருஷம் வாழ்ந்துடலாம். இப்ப யாருக்கு எங்க நேரம் இருக்கு? இவ்வளவு வேலையிலும் என்ன பார்க்கணும்னு வந்திருக்கியே. இத நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். போயிட்டு வரேன். இது சுத்தமானது. இது மார்க்கெட் கத்திரிக்காய். உள்ள பூச்சி இருந்தா சுத்தமானது.
ஏற்கனவே பூச்சி மருந்து இருந்தா பூச்சி எப்படி உள்ள வரும்? பாருங்க, இந்த காலத்துல துணியில சாயத்தை ஏத்துறது போக சாப்பிடுற விஷயத்துல சாயத்தை ஏத்திடுறானுங்க. டூப்ளிகேட்டை பாருங்க, செவப்பா அட்ராக்டிவா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கர்மத்தை தான் மக்கள் சாப்பிட்றாங்களா? வேற வழி. இதுல சமைச்சா எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலும் ருசி வரவே வராது. இந்த தலைமுறைக்கு ருசியான சாப்பாடுனா என்னன்னு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. நீங்க மட்டும் இந்த மாதிரி காய்கறிகளை கொடுங்க, கல்யாண வீடே நம்ம சாப்பாட்டை பத்தி பேசும். அதுக்கு நான் பொறுப்பு. இங்க வா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ எதுவும் பேச வேணாம், தலைய மட்டும் ஆட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உனக்காக தான். வா. வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேன். ஐயா. வாங்க. வாங்கம்மா, வணக்கம். நீங்க தானா? இவங்க தான் நம்ம கடைக்கு வந்தாங்களே. இவர் தான் நலபாகம் செல்லூர் பிச்சை. வணக்கம். உட்காருங்கம்மா. நீங்க துளசி அம்மா கொடுத்த வெஜிடபிள் சூப்பர். அவங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சுத்தமாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். அதே மாதிரி கொடுக்கணும். நீங்க சொல்ற விலைக்கே நான் வாங்கிக்கிறேன். நீங்க செப்டம்பர்ல கொடுத்தா போதும், இன்னும் 5 மாசம் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லையா? நீங்க கொடுத்த காய்கறியில யாரு சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். இந்தாங்க, இது 2000 பேருக்கான லிஸ்ட். எவ்வளோ? 2000. ஒன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் 2000 பேருக்கு சமைச்சேன்னா கூட 200 பேர் ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். இது என் பொண்ணோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு தான். இட்ஸ் a very good thing what you are doing. தேங்க் யூ சார். எல்லா பெருமையும் துளசி அம்மாவுக்கு தான் சார். அப்படியா? வாங்க போலாம். உங்களுடைய 1.5 ஏக்கர் ஃபார்மை பத்தி துளசி அம்மா சொன்னாங்க. நீங்க இனிமே வெளியே யாருக்கும் சப்ளை பண்ண வேணாம், எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். பூச்சி மருந்து மட்டும் யூஸ் பண்ணாதீங்கம்மா. வரவங்களுக்கு விருந்துங்கிற பேர்ல விஷம் வைக்க நான் தயாரா இல்ல. உங்களால எந்தெந்த ஐட்டம் இந்த லிஸ்ட்ல சப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க. மிச்சத்தை நான் வெளியே வாங்கிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்துல சொன்னா போதும். அதேதாம்மா. நல்லது. வரேங்க. வாங்க. இப்போ முருகன் துணை. வெங்காயம் 40 கிலோ, தக்காளி 35 கிலோ, கேரட் 25 கிலோ, உருளை 20 கிலோ, பாவப்பட்டாணி 5 கிலோ. ஒரு காய்கறி சந்தையை எழுதி வச்சிருக்காங்க. என்ன அதெல்லாம்? வீட்டு சமையலுக்கு கேக்குறாருன்னு நினைச்சேன், கல்யாணத்துக்குன்னு தெரியாது கண்ணு. 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு எதுக்கு சொன்ன? கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமேன்னு அடிச்சு விட்டேன். அந்த 1.5 ஏக்கர் நிலமும் பூகம்பத்துல 2 பொழந்துருச்சுன்னு சொல்லு. என் வேலை போயிடும் கண்ணு. ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல. என்ன கேட்ட? நீ நோண்ட குழி நீதான் நோண்டணும். நீ என் மவன்னு சொன்னல. சரி, ஒன்னு பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல எது முடியுமோ அதை டிக் பண்ணுங்க. மீதிய வெளிய வாங்கிக்கிறேன்னு சொன்னாருல்ல? ஆமா. நான் முருகன் துணியை டிக் பண்றேன், நீ மீதிய வெளிய வாங்கிக்க சொல்லு. அக்கா, என்னக்கா பிரச்சனை? இதான் பிரச்சனை. இது பிரச்சனையா? என்ன இது? வெங்காயம், தக்காளி. டேய், இதெல்லாம் ஒரு ஆர்டரா? அண்ணா, என் கம்சனை மறந்துடாதண்ணா. போய் பார்ட்டியை கொண்டு வாடா. வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா, வாங்க. அப்புறம் ஹோட்டல் கேட்டா தனியா அனுப்பணும்டா. டேய், உன்னையும் தான். ஏப்பா, நீயும் கேட்டுக்கப்பா. அண்ணா, இவங்க தானே. வாங்கம்மா. டேய் மணி, கொஞ்சம் டெலிவரி கொடுத்து அனுப்பு. டேய், நீ ஹெல்ப் பண்ணு. சரிங்க. இந்தாங்க மேடம், லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதை போட்டுக்குருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காயெல்லாம் கெட்டு போயிடாதா? 10 நாளாலும் கிடையாது. இதை பறிக்கிறதுக்கு ஒரு நாள், பேக் பண்றது இன்னொரு நாள், லாரியில 2 நாள், என்கிட்ட 2 நாள், ரீட்டைல் ஷாப்ல 3 நாள், உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் 4 நாள், மொத்தமா கூட்டி பாருங்க 5 நாள் ஆகும். கொள்ளையில பறிச்சு குழம்புல போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா. இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறான். அங்க பாருங்க, வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. காய் காயாவே இருக்கணும், கனி கனியாம இருக்கணும்னா சில தக்காளி வேலை செஞ்சாலும் ஆகணும். என்ன பண்றது? எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி. அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கிய எடுத்தா போதும், புதுசா தெரியும். உட்கார இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். மருந்து தெளிக்காதது கிடைக்காதா? அது நம்ம நாட்டிலே இல்லையே சிஸ்டர். விதையிலேயே மருந்தை கலந்து
அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்ளோ விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடுறவன் என்ன ஆவான்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலையை பார்த்தா பயப்படுவாங்க. இங்க ஏழைக்கு ஒரு தக்காளி, பணக்காரனுக்கு ஒரு கத்திரிக்கான்னு எதுவுமே இல்லை. சமத்துவமா எல்லாரும் இதைத்தான் தின்னு ஆகணும். ஆமா, இங்க இருக்கிற ஐட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறேன். ஏய், ஃபுல்லா கார்பேட் போடு, எல்லாம் ஒன்னா பழுக்கணும். சொல்றது காதுல கேக்குதாடா? மிதிலா இருக்காளா? அப்படியா? வந்த உடனே பேச சொல்லு. இந்த வசந்தி வரா, கொஞ்சம் பேசுமா. ஹலோ, நான் ஒர்க்ல இருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சரி. சாரி கிரிஜா, என் வீட்டுக்கார இப்ப கூப்பிடுவாரு, நானே அப்புறம் ஃபோன் பண்றேன். சார், நான் வசந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓ, தேங்க்யூ வெரி குட்மா. என்னைக்கு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். ஓகே சார். இது எந்த ஊர் வசந்தி? நெதர்லாந்து. இந்த மாதிரி நிறைய நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு பிராக்டிகலா சரியா வருமா? எல்லா விவசாயிகளும் லாஸுங்கிறான், அதுவும் மொட்டை மாடியில எப்படி சக்சஸ் ஆகும்? அதானே, மொட்டை மாடியில கோட்டர் அடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், அது சக்சஸ் ஆகும். இது அப்படி? இந்த கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 20,000 வரையில ஆகும். 10 வீட்டு மாடியில இதை பண்ணாலே 2000 பேருக்கான காய்கறிகள் கிடைக்கும். ஒரே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண முடியும். இதான் கணக்கு. அதை விட நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகளை நாமளும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதை விட மட்டன்ல சத்து அதிகம், ஹார்டு ஆர்கானிக். தினம் பேப்பரை படிச்சாதான் அந்த பொண்ணு சொல்ற உண்மை என்னன்னு புரியும். விதண்டாவாதம் பண்றதும் கேலி பண்றதுனால தாண்டே இந்த நாடே உருப்படாம போச்சு. நாம இதை பண்ணுவோமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக பண்ணுவோம் வசந்தி. வசந்தி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சீட்டு பணம் எடுக்கணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணுமா? ஆமா வசந்தி, கொஞ்சம் டைம் கொடு. நகையை அடமானம் வச்சாது இதை பண்ணுவோம். வரோம் வசந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். மொட்டை மாடியில காய்கறி வளர்த்து பெரிய கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண போறேங்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, அது என் தலையெழுத்து. இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, நீ எதுவும் செஞ்சிடாதமா. இருக்கிறது கொஞ்சம் மரியாதை, அதையும் கெடுத்துறாத. பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம்னு தொடர்ந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா? இப்ப சொல்றதுதான், நீ எது செஞ்சாலும் உருப்படாது. கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை மட்டும் பாரு. என்னம்மா சொல்றான்? கஷ்டப்படாத, வேலைக்கு போ, ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு மாமா. என் பேர்ல லோன் எடுக்கணும் மாமா. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊற விட்டா? உங்கள் மொட்டை மாடி கூட்டம்லாம் என்னாச்சு? ஆஸ் யூஷுவல், இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களாக இருக்கிறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனால் அவங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்தில் உங்கள் லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேட்க நல்லா தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலே தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லேயே வந்துருச்சே. அப்போ எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ எம் பார்ன் வித் பெயின். நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேலே எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நடக்கிறேன். என்னால் முடியாதுன்னாலும்
கண்டிப்பா ஓடுறேன். அம்மா வசந்தி நீப்பம்மா, நானும் 40 வருஷமா ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்காவது இந்த உணவு வகைகளை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ எந்த ஒரு மாணவனுக்கும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது தான் அறிவுன்னு நினச்சே என் தலைமுறையே நாசமாக போச்சு. ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமா நானே எல்லார் வீட்டுக்கும் போய் நீ சொன்னதில் உள்ள உண்மையை விளக்கமாக எடுத்து சொல்ல போகிறேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக செய். நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில தென்னம்பிள்ளை வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்ப பழைய கதை. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, தக்காளியில விட்டமின் சி இருக்கு, அவரைக்கால நார்சத்து இருக்கு, கத்திரிக்கால கால்சியம் இருக்கு. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்களையும் இருக்கு. ஆப்பிள் தோல்ல சத்து இருந்தது, இப்போ மெழுகு இருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமா இருந்தாலும் விஷம் மானிய விலையில கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8ல இருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கல, வளர்த்திருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்தது. இப்போ 1-2 பேத்துக்கிட்டு குழந்தை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய், இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம். 5 வயசுலயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், கார்பரேட் கம்பெனில வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட குடியிருக்கும் கல்லறைதான்னு காலம் நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம். இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்ட போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ், மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம்தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நாம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவுப் பொருட்களில் கெமிக்கல் கலக்காம இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேல நீங்க பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் சட்டமன்றத்தில் எல்லா உறுப்பினர்கள் கிட்டையும் இதை பத்தி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமா மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வரேன். என்ன ஆளே மாறிட்ட? 2 நாளா ஆளை ஸ்கைப்ல கூட காணோம். பிஸி. மிதிலா எங்க? அவளுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் தமிழ்காரங்க தான். அவங்க பொண்ணும் இவளும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு அயர்லாந்து. இப்போ சந்தோஷம் தானே? 2ஆம் தேதி கிளம்புறோம். நீ பேக் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. திடீர்னு எப்படி ஆஃபீஸ்? 1 இயர் லாங் லீவ் போட்டுக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மாடியில பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் பார்த்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன்.
அவர் பார்த்துப்பார். லோன் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே ஃபுட்டும் கிளைமேட்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கு. மித்திலா ரொம்ப சஃபர் பண்ணுறா. அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. வேலைக்கு ஆள வைக்கலான்னா 50,000 60,000 கேட்குறாங்க. அதுவும் பார்ட் டைமாக தான் வராங்க. தேங்க்ஸ். என்ன? நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு. ஒரு நல்ல வேலைக்காரி கிடைச்சிருந்தா விசாக்கு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஓ மேடம் அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? 3 நேரமும் சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா கணவன்களுக்கு போர் அடிக்குமே. இப்போ எல்லா மனைவியும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி, இப்போ என்ன சொல்ல வர? நிறைய பேரோட சேர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாதியிலே விட்டுட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிதிலா, அம்மாவுக்கு அங்கே வர பிடிக்கல. தெரியல, நீயே கேளு. இங்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே வரது கஷ்டமா இருக்குன்னு நீயே சொல்லிடு. ம். மிதிலா, நீ முதல்ல அழாத. சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். வரேன், நான் வரேன். இதுதான் உங்களுடைய 1.5 ஏக்கர் வெஜிடபிள் ஃபார்மா? நீங்க பேசுனது இன்னைக்கு ஹிந்துவில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லேயும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ஸ்லையும் ரெய்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களுமா சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு ஒன்று 6 நாள் தான் இருக்கு. இது உங்க வீட்டு கல்யாணம். நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா எல்லாருமே வருவாங்க. ஆனா நான் வரதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ஆம் தேதி நான் என் ஹஸ்பண்ட் கூட அயர்லாந்து போறேன். ஆனா 5ஆம் தேதியே எல்லா காய்கறியும் கல்யாண மண்டபத்துல இருக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். அப்படியா? நீங்க கல்யாணத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேன் சார். என்ன வசந்தி திடீர்னு? என் டாக்டர் மிதிலாக்காக நான் போய் தான் ஆகணும். 1 வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்லை. உனக்கு ஒரு gift வாங்கி வச்சேன், கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். புத்தகம் தானே, தமிழில் தான் இருக்கும். படித்தா ஒன்றும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவள் தான் சொன்னான்.